வணக்கம் நண்பர்களே, நானும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போறேன்றதுல இன்னைக்கு நாள் 88. காலைல தூங்கி ஏஞ்சதுல இருந்து ஒரே மண்டை குடைச்சலாவே இருந்தது. அதான் காலையிலே போய் ஒரு கட்டிங்க போட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கடைக்கு போயிட்டு பையாட்டா ஒரு நல்ல மண்டை வெட்டா ஒண்ணு போடுன்னு சொன்னா அவன மாதிரியே ஒரு மண்டை வெட்ட ஒண்ணு போட்டு விட்டான். என்னடா மண்டை இதுன்னு அவனை ஒரு 4 வார்த்தை பாராட்டிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டான். ரூமுக்கு வந்து மண்டை குளியல் எல்லாம் போட்டுட்டு சொக்காவெல்லாம் மாட்டிட்டு பக்கத்துல இருக்க திருவெற்றியூருக்கு கிளம்பிட்டான். அங்க ஏன்டா நீ போறேன்னு தானே கேக்குறீங்க. அது என்ன கதைனா, நம்ம மாமாவுக்கு பல்லு வலியா, இருக்கிற பல்லு பத்தாதுன்னு புதுசா ஒரு பல்லு வளருதான். வளர்றதுதான் வளருது, ஒரு ஓரமா வளரக்கூடாது. இருக்கிற பல்ல முட்டி தள்ளிட்டு வளருதான். அதான் டாக்டரு நைட்டு ஒரு 8 மணி போல வாப்பா பல்ல புடிங்கலான்னு சொல்லிட்டாரு போல. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாராம், கூட யாரையாச்சும் தைரியமான ஆளா கூட்டிட்டு வர சொன்னாராம். அதான் நம்ம மாமா என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்புறம் மாமா ஒரு ஏரியாவெல்லாம் சுத்தி காட்டினாரு. இதுதான் கடலு, இதுதான் கப்பல்னு சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. நானும் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தேன். சுத்தி பார்த்ததுல வயிறு வேற கத்த ஆரம்பிச்சிச்சு. அதான் கையில ஒரு பிரியாணி பிடிச்சிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் பிரியாணி நான் புடின்னு பிடிக்க, அந்த பக்கம் மாமா பல்லு வலியில துடிக்க ஒரே கூத்தா இருந்தது. அப்புறம் ஒரு 8 மணி போலலாம் மாமாவை ஸ்ட்ரக்சர்ல தூக்கி போட்டு உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே காத்தோட்டமா உட்காந்து நியூஸ் பேப்பர்ல ஏதாவது டோலி போட்டோ எல்லாம் போட்டுருக்காங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். ஓகே நண்பர்களே, இதோட இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நம்ம போன் வேற சாக போகுது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கடினமா இருங்க.